ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மதுரையை சேர்ந்த அலங்காநல்லூர் பகுதியில் வசிக்கக்கூடிய வேலு ஆசான் பறை இசை கலைஞர் அவர்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் வாங்கின விருது வந்து நம்மளே வாங்கின மாதிரி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. அந்த விருதை வாங்கினதுக்காக வேலு ஆசான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி முதல் நம்ம தெரிவிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, பத்மஸ்ரீ விருதுங்கிறது சாதாரண விருது கிடையாது. ஏன்னா மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஒரு விருது. அது எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. தரமான கலைஞனுக்கு மட்டும் தூக்கி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒரு 60 ஆண்டு காலமாக திரையில் பயணிக்கக்கூடிய பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படி ஒரு தரமான கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தை நம்ம அண்ணன் வேலு ஆசான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சாதாரண கலைஞர்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. அவருடைய பயணம் மிகச்சிறந்த ஒரு பயணம். கடுமையான கரடு முரடான பாதைகளுக்கு இடையில தன்னுடைய கலையை எடுத்து போயிருக்காரு. இதனால பல்வேறு பிரச்சனைகளை வேற சந்திச்சிருக்காரு. அப்படி ஒரு தரமான கலைஞன் வேலு ஆசான் அவர்கள். அவருக்கு திரும்பவும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவர் பல்வேறு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு இறப்பு வீடுகளுக்கு பறை இசை வாசிச்சிருக்காரு. இப்போ வாசிக்கும் போது அவர் வந்து கேவலமாக பேசியவங்க உண்டு, அசிங்கமாக பேசியவங்க உண்டு, கேவலமாக நடத்தினவங்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய அந்த பறை இசையை அவர் என்றைக்குமே நேசிச்சிருக்காரு. அதுலேருந்து அவர் பின்வாங்கவே கிடையாது. அப்போ அவர் பறை இசை வாசிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, இப்போ வேறு ஊர்களில் வேறு மாவட்டங்களில் பறை இசை வாசிக்க போயிட்டு வரும்போது தூங்குற கூட இடம் இருக்காது. ஏன்னா வந்து பேருந்து நிலையங்களில் தூங்கும்போது கொசு கடிக்கும். இப்போ கொசு கடித்தாலும் தன்னுடைய கலையை விடாமல், எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் தன்னுடைய கலையை விடாமல் அந்த கலையை நேசிச்சதுனால தான் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பறை இசையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க உறவினர்கள், சொந்த பந்தம், பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் இப்படி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏன்டா இந்த பறை இசையை கட்டிக்கிட்டு அழுகிற, இந்த பறையை கட்டிக்கிட்டு அழுகிற, வேற ஏதாவது வேலைக்கு போக வேண்டியானே, வேலையா இல்லை, மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, ஏதாவது மூட்டை தூக்கி பொழிச்சுக்க, ஏதோ ஒரு வேலையை பாரு, எதுக்கு இதையே தூக்கிக்கிட்டு அலைகிற, இது ஒன்று கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் உறவினர்கள் ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் நிறையா பேசியிருக்காங்க. நேரமும் பேசியிருக்காங்க, பின்னாடி போயும் பேசியிருக்காங்க. குடும்பத்திலே என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கு இதை வாசிக்கிறீங்க, வேறு வேலைக்கு போங்க அப்படிங்கிற நெருக்கடிலாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் சரி, குடும்பம் சொல்லுதே அப்படிங்கிறக்காக சில வேலைகளுக்கும் போயிருக்காரு. போய்கிட்டு திரும்பவும் தன்னுடைய அந்த கலையை விட முடியாது. ஏன்னா ஆடின காலும் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி திரும்பவும் தன்னுடைய பழைய கையில் எடுத்து தன்னுடைய கலை பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ஆரம்பிக்கும்போது பல்வேறு இடையூறுகளை சந்திச்சு இந்த பறை இசை மூலமாக பெரிய பெரிய மேடைகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா கலைத்தாயை நேசித்தான் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம வேலு ஆசான் அவர்கள் எடுத்துக்காட்டு. சின்ன சின்ன மேடைகளில் அப்படியே பறை வாசிச்சு பெரிய பெரிய மேடைகளுக்கும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். கலை இரவுகள், அது மாதிரி தாமு ஏகாசா நடத்தக்கூடிய கலை இரவுகள், கம்யூனிஸ்ட் மேடைகள், இப்படி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வாசிக்க ஆரம்பித்து உலக நாடுகள் முழுக்க பயணிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு அவருக்கு. அது மாதிரி ஒரு வீடியோவோட பார்த்தேன், பத்மஸ்ரீ கமலஹாசன் அவங்க முன்னாடியோட ஐயா வேலு ஆசான் அவர்கள் வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு தரமான கலைஞன். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த கற்றுக்கிட்டதை வந்து அடுத்த வர தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கற்றுக்கிட்டதுக்கே ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலு ஆசான் அவர் கற்றுக்கிட்ட கலையை பல்வேறு கலைஞர்களுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அந்த கலைஞர்களும் பறை இசையிலும் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கலைஞர்களாக உருவாக்கி விட்டுருக்காரு. இதுதான் வந்து அவர் மிகப்பெரிய பத்மஸ்ரீ விருதை விட 10 கலைஞர்களை உருவாக்கி விடுறதே மிகப்பெரிய விருது நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படி தன்னுடைய அந்த பறை இசையாலேயே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை ஈர்த்து இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது மாதிரி அவர் பட்ட அவமானமும் தோல்வியும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யார் ஆதரவுலாம் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு அந்த பறை இசை கலைஞனை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அதனால் அந்த வேலு ஆசான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இன்னமும் மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்கணும், உலகம் முழுக்க அவர் போய் பயணிக்கணும், இன்னும் பல லட்சம் கலைஞர்களை உருவாக்கணும், பறை இசையில் பல லட்சம் கலைஞர்களை உருவாக்கணும், பல்வேறு
வேலுஆசான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறார். நம்மளை மாதிரி கலைஞர்கள் விருது வாங்குறது வந்து நாங்களே வாங்கினதுக்கு சமம். அடுத்து எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கக்கூடிய அளவில் இந்த விருதை வாங்கியிருக்கீங்க ஐயா. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.